குருசேத்திர போரின் 18வது நாளில் திருதராஷ்டிரரும் காந்தாரியும் போர்க்களத்திற்கு வருகிறார்கள். அங்கு தங்கள் 100 மகன்களும் உயிரிழந்து கிடப்பதை பார்த்து அவர்கள் துயரத்தில் கதறி அழுகிறார்கள். திருதராஷ்டிரர், என் மகன்களை கொன்ற பீமனை நான் வாழ விட்டுவிட மாட்டேன் என்று கோபத்தில் அவனை கொல்ல முயல்கிறார். ஆனால் கிருஷ்ணர் தலையிட்டதால் அது நடக்கவில்லை. காந்தாரி கோபமுடன் பாண்டவர்களையும் கிருஷ்ணரையும் நோக்கி சாபம் வழங்குகிறார். கிருஷ்ணா, நீ என் குடும்பத்தை அழித்து விட்டாய். அதேபோல் 36 ஆண்டுகளுக்குப் பிறகு நீ உன் கண்களால் உன் யாதவ குலம் அழிய பார்க்கப் போகிறாய். அவர்கள் ஒருவரையொருவர் அடித்து அழித்து விடுவார்கள். முடிவில் உனக்கே கொடூரமான மரணம் ஏற்படும். உன் முழு குலமும் கடலில் மூழ்கும். கண்ணீருடன் என் 100 பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் இழந்ததைப் போல் பாண்டவர்கள் தங்களுடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், பிள்ளைகள் என அனைத்தையும் இழக்க நேரிடும். என் பதிவிரத தர்மத்தின் பெயரால் இந்த சாபத்தை வழங்குகிறேன் என்று காந்தாரி கூறினாள். காந்தாரியின் இந்த சாபம் காலப்போக்கில் உண்மையாகவே நடந்தது.